ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான ஹெல்தியான தேங்காய் பால் அவல் பாயாசம் வெல்லம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் பாயாசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அவல் 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அவல் அளக்குறீங்களோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். தேங்காய் 3 பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன். முந்திரி 15. உப்பு 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காவை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2வது தேங்காய் பாலில் தான் நம்ம அவலை வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து தேங்காய் பாலை ஊற்றி, நான் மிட்டாய் வெல்லம் எடுத்துருக்கிறதுனால கெட்டியாக இருக்குது. நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட இதே மெத்தடில் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தையும் தேங்காய் பாலையும் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா வெல்லம் கரைஞ்சிரும். கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அவலை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கங்க. அப்போ தான் அவல் சீக்கிரமாக வேகும். லைட்டாக கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் இதோடையே சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க. சில வெல்லத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. தேங்காய் பால்லையே அவல் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அவலுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம தேங்காய் பாலோட தண்ணி சேர்த்து 3 கப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அவல் தேங்காய் பாலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்தியான தேங்காய் பால் அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.